வாங்க வாங்க என்னோட இந்த புடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக வந்து மடிப்பு படியே நான் மடித்து வச்சுருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கு காட்டுறதுக்காக. நான் வந்து சரி ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுப்போம் அப்படின்னு. ஏன்னா இப்போ இதுக்கு மேலே இதெல்லாம் சேலையாக போட போகிறதில்ல. அந்த ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு லாங் ஃப்ராகு கவுன் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடலான்னு ஒரே அடியாக அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அடித்து முடிச்சிட்டேன். அதை அந்த இதை எடுத்து கொஞ்ச நாள்லேயே அடித்து முடிச்சிட்டேன். இது செம்மையாக இருக்கும். வந்து இந்த மடிப்பு அது தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த இதுக்கு தெரியல. இந்த ஸ்ட்ராபெரி மாதிரி கலருக்கு அவ்வளோவா தெரியல. மடிப்பு படி வச்சுட்டு ஆக்சுவலாக ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மடிப்பாக வச்சு நான் வந்து ஊசி நூலை வச்சு கையிலையே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா மிஷினில் ஸ்டிச் பண்ணால் பிடுங்கிட்டு வந்துடுமோன்னு ஒரு பயம் எனக்கு. ஏன்னா சாரி வந்து அந்தளவுக்கு ரொம்ப மெலிசாக இருக்குது. அதனால சரி இதை வந்து கையிலே ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹூக்குக்கெலாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அது மாதிரி நிறையா த்ரெட்டை வந்து சேர்த்து வச்சு கோர்த்து எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்குது. அதுவும் இல்லாமல் இது நல்லா